ஓம் ஸ்ரீ சாய்ராம். தைப்பூசத்திற்கு 21 நாள் விரதம் இருக்கும் முறை. தைப்பூசத்திற்கு 21 நாள் விரதம் இருக்க வேண்டும் என்றால் 21/1/2025 முதல் 11/2/2025 தேதி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூச திருநாளானது வர இருக்கின்றது. நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பவர்களாக இருந்தால் உங்களது அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது செருப்பு போடலாம், முடி வெட்டலாம், நகம் வெட்டலாம், இறப்பு வீட்டிற்கு கூட செல்லலாம். பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தால் இடையே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பதாக இருந்தால் காலை 6 மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமான் திருவுருவப் படத்திற்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பாடலை படிக்க வேண்டும். பாடலை முழுசாக படிக்க முடியவில்லை என்றால் ஏதாவது 4 வரி பாடலை படிக்க வேண்டும். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இதிலிருந்து கூட ஒரு 4 வரி படிக்கலாம். ஆனால் முழுவதும் படிப்பது மிக மிக நல்லது. ஏதாவது ஒன்றை படித்தால் கூட போதும். அதே போலதான் மாலை நேரத்திலும் மாலை 6 மணிக்கு மேலாக பூஜை அறையில் முருகனின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு உகந்த ஒரு பாடலை படியுங்கள். கந்தசஷ்டி கவசத்தை எடுத்துக்கொள்வதும் மிகவும் நல்லது. அல்லது வேல்மாறலையும் எடுத்துக்கொள்ளலாம். எதுவுமே சொல்ல முடியவில்லை என்றால் தினமும் காலையிலும் மாலையிலும் 27 முறை ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம். அசைவம் சாப்பிடக்கூடாது. அடுத்தவர்கள் மனது நோகும்படி பேசக்கூடாது. யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. கோபப்படக்கூடாது. அமைதியாக வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீத நேரம் எல்லாம் முருகனின் நினைவோடு நீங்கள் இந்த நாட்களை கழிக்க வேண்டும். வரக்கூடிய 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை துவங்கி பாருங்கள். இந்த 21 நாட்களும் கட்டாயம் அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். இந்த சுலபமான விஷயங்களை பின்பற்றி விரதம் இருந்தால் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் தைப்பூசத்தன்று நிறைவேறிவிடும். தைப்பூசம் அன்று நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றாலும் அடுத்த 60 நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கிறது. நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எண்ணங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பவர் இருக்கிறது. முருகன் என நம்பி விரதம் இருக்கின்றோம். மனதில் நாம் வைத்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்ற அலைமோதல் இருக்கவே கூடாது. ஆத்மார்த்தமாக சந்தேகமில்லாமல் நாம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் என்று நம்பி முருகனுக்கு இந்த விரதத்தை இருக்க துவங்குங்கள். விரதத்தில் தடையும் வராது, வேண்டுதலில் குறையும் வராது. எந்த சந்தேகங்களும் விரதத்தில் வந்து தொல்லை கொடுக்காது. முருகனை நினைத்து நீங்கள் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய கொண்டு வாருங்கள். தைப்பூசத்தன்று வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தினமும் முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் வைத்து முருகனை மனதார நினைத்து வணங்கலாம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் சாய்ராம்.